எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 83. நம்ம போனதுல வந்து அபிமன்யுவோட கல்யாணம் எப்படி ஆச்சுன்றதை பார்த்தோம். அதுல தேவையில்லாத டென்ஷன் ஆயிடுறான் துரியோதனன் அதுல ஒரு காரம் வச்சிடுறான் பாண்டவர்கள் மேல. இப்படி பண்ணிட்டாலே நம்ம நினைச்சது நடக்கலையே, நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகலையே, அதுக்கு பதிலாக அபிமன்யுக்கு பண்ணிட்டாலேன்னு அந்த ஒரு ஆத்திரமும் அவனுக்கு ஆவேசமும் சேர்ந்து போகுது. எதுக்குன்னா இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, வியாசர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விரோதமாகி கடைசியில் அது முடிக்க முடியாத விரோதமாகவே ஆயிடுத்து, அழிக்கணுன்ற ஒரு நிலைமை வந்துடுது அப்படின்றத சொல்றாரு இந்த இடத்துல. அதனால தான் அண்ணா தம்பிகள் சண்டை போட்டுக்கும் போது சண்டை போட்டுக்கிறது வந்து ரொம்பவும் போட்டுக்கூடாது. ரொம்ப சண்டை போட்டு ஒருத்தரை அழிக்கிற அந்த எண்ணம் வந்துடும் மனசுல, அதுக்கு இடம் கொடுக்கூடாதுன்ற அழகா சொல்லிருக்காரு அந்த இடத்துல. இது இல்லாத இது எப்படி அதாயிட்டு முடிஞ்சுட்டா கிருஷ்ணர் வந்து தூது போறாரு. கிருஷ்ணர் தூது வராருன்னு தெரிஞ்சு போறது. அஸ்தினாபுரத்துக்கு தெரிஞ்சவொடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ணா, கிருஷ்ணனை எப்படியாவது கூல் டவுன் பண்ணணும், கிருஷ்ணனை எப்படியாவது சாந்தப்படுத்தணும். துரியோதனங்கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியல, கிருஷ்ணனை எப்படியாவது சாந்தப்படுத்தணும், கிருஷ்ணன் தேரை அனுப்பு, அவருக்கு யானையை கொடு, பரிசு கொடு, நிறைய கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு நிறைய சொல்றார். கிருஷ்ணனுக்கு வந்து நிறைய கொடுக்க சொல்றாரு, அது இதெல்லாம் கொடுத்து கூட்டுவாங்க அப்படின்றார். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்றார், பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வெளியில ருஷஸ்தலம்னு ஒரு ஊர், ருஷஸ்தலம்ன்ற ஊர்ல தங்கியிருக்காரு. நைட்டு தங்கிட்டு காத்தால் தான் எழுந்து போகிறார் துரியோதன அவைக்கு. இவர் அங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவர் இந்த இடத்துல இருந்து அப்படியே மாளிகைக்கு நேராக துரியோதனன் மாளிகைக்கும் திருதராஷ்டிரன் மாளிகைக்கும் அந்த பாதை அமைச்சு பூ போட்டு பட்டு அந்த இதை பீதாம்பரத்தை விரித்து அந்த சிகப்பு கம்பளத்தை விரித்து அவருக்கு தடப்படலாம் இருக்கு வரவேற்பு கிருஷ்ணனுக்கு. ஆனால் விதுரர் சொல்றார் திருதராஷ்டிரா, நீ இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இதுல எல்லாம் இல்லை. அவர் வந்திருக்கிறது எதுக்கு, அவர் வந்திருக்கிறது வந்து இந்த இதை சண்டை இல்லாமல் அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு. நீ ஏதாவது கிருஷ்ணனுக்கு பண்ணணும்னு நினைச்சேன்னா பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறது ஏற்பாடு பண்ணு. அது பண்ணினா கிருஷ்ணன் வந்துப்பார். நீ இதுக்கெல்லாம் கிருஷ்ணன் வந்து வாங்க மாட்டாருன்னு விதுரர் சொல்லிடுறாரு. விதுரர் சொல்லி எப்படியோ அவனை கிருஷ்ணனை சரி பண்ணணும்னு பார்க்குறாரு திருதராஷ்டிரன். எல்லாம் நடக்கிறது. மறுநாள் காத்தால கிருஷ்ணன் போறார். உடனே நேராக முதல்ல திருதராஷ்டிரனை போய் பார்க்குறார். திருதராஷ்டிரனை போய் பார்த்து அவருக்கு அந்த அவையில் வணக்கத்தை சொல்கிறார், எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது பீஷ்மரை பார்க்குறார். பீஷ்மரை பார்த்துட்டு அவர்கிட்டையும் வணக்கத்தை எல்லாம் சொல்கிறார். திருதராஷ்டிரனை பார்த்துட்டு பீஷ்மரையும் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் அரண்மனைக்கு போகிறார். அடுத்து விதுரரோட அரண்மனைக்கு போகிறார். அது அப்புறம் போகிறார். விதுரரோட அரண்மனைக்கு அப்புறம் போகிறார். விதுரரை தான் நடுவில் பார்த்துறார். அங்கே திருதராஷ்டிரன் பார்க்கும்போதே விதுரரை பார்த்துறார். விதுரர்கிட்ட எல்லா கொஸ்டின்லாம் விசாரிச்சுட்டு துரியோதனை பார்க்கறதுக்கு போகிறார். துரியோதனை பார்த்த உடனே துரியோதனை வந்து நின்று அவனுக்கு எல்லா ஒரு மரியாதையும் கொடுத்து எல்லாம் பண்ணுறான் கிருஷ்ணனுக்கு. அவன் முதல்ல வரும்போது கிருஷ்ணனுக்கு இது பண்ணுறார், எல்லாம் பண்ணுறான். மறுநாள் சபையில் வந்து பார்க்குறதா சொல்லிட்டு வந்துடுவார் கிருஷ்ணன். துரியோதனன் வந்து பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பான் அன்னைக்கு. கிருஷ்ணன் வரானோடனே என்றைக்கோ யாருக்குமே இல்லாத விருந்தெல்லாம் பண்ணி கிருஷ்ணனுக்கு தடப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணனை மயக்கணுன்றது தானே திருதராஷ்டிரனோட ஐடியா. துரியோதனன் அதே பண்ணுவான். எல்லா ஏற்பாடு பண்ணி எல்லா விருந்து தடப்பலான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பான். கிருஷ்ணனை சாப்பிட சொல்லுவான். கிருஷ்ணன் வந்து நான் தூது வந்த விஷயம் முடியணும், தூது வந்த விஷயம் முடியாத உங்ககிட்ட உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுன்றது எனக்கு சரியாக இருக்காது, தூது வந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா உங்ககிட்ட விருந்து நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விதுரர் அரண்மனைக்கு போவார். விதுரர் அரண்மனைக்கு போனால் விதுரர் அரண்மனையில் ஒன்றுமே இருக்காது. அவ பாவம் விதுரோட ஒய்ஃப் வந்து எதையோ கொடுப்பா, பண்ணி வச்சுட்டு கொடுத்தா அதை சாப்பிடுவார். அதை கிருஷ்ணன் சாப்பிட்டு அவன் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார். பண்ணிட்டு அங்கேயே படுத்துப்பார். ராத்திரி விதுரரோட அரண்மனையே தங்கிடுவார் கிருஷ்ணன் தங்கிட்டு அந்த விதுரரோட ஒய்ஃப் இருக்கா பாருங்க, விஷ்ணியோ, அவளுக்கு அவள் எல்லாம் பண்ணுறா. அவளோட இதெல்லாம் போய் ஏற்றுட்டு என்ன பண்ணுறா, நேராக எல்லாம் முடியறது. முடிஞ்ச உடனே மறுநாள் காத்தாலே வந்து மறுபடியும் இவனோட அவைக்கு வரார், திருதராஷ்டிரனோட அரசவைக்கு வரார். அரசவைக்கு வந்தோடனே அரசவையில் நல்ல மரியாதை, ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறா, எல்லாரும் இது பண்ணுறா, எல்லாம் அந்த ஏகப்பட்ட மரியாதையோட எல்லாம் நடக்கிறது. அரசவைக்கு வரார் கிருஷ்ணன் வந்தவுடனே பீஷ்மரை துரோணரையும் சந்திக்கிறா. பீஷ்மர் துரோணர் பேசுகிறா. பீஷ்மர் துரோணர் கிருஷ்ணன் பேசி மறுபடியும் போய் துரியோதனன் பேசுவா. பீஷ்மர் கிருஷ்ணன் முதலே சொல்லியிருப்பா எத்தனையோ, பீஷ்மரும் துரோணரும். இப்போ மறுபடியும் போய் சொல்லுவா, கிருஷ்ணன் தூது வந்திருக்கான்னா சாதாரண விஷயம் இல்லை,
கிருஷ்ணன் தூது வருதுன்றதே ரொம்ப அபூர்வம். கிருஷ்ணன் தூது வந்திருக்கான்னா நீ வந்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடு, இதுக்கு நீ ஒத்துக்கோ. உனக்கு என்ன 5 ராஜ்யம் வந்து உனக்கு பெரிய இதுவா? உனக்கு நீ நாடு சண்டைன்னு நடந்ததுன்னா எவ்வளோ பெரிய சண்டை நடக்கும், எவ்வளோ பேர் அழிவா, அதெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? வெறும் 5 கிராமம் தானே, 5 கிராமத்தை வாங்கிட்டு அவளை முட்டை வேணா சண்டை போடாமல் இருக்க சொல்கிறேன் நான். அவள் வந்து அதை தான் நினைக்கிறா. தர்மர் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, தர்மர் சண்டைக்கு பயப்பில்லைன்றது சொல்லி அனுப்பிச்சிருக்காரு கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் அதை சொன்னார், நாங்கள் சண்டைக்கு பயப்பில்ல. ஆனால் திருதராஷ்டிரனுக்கு அரசாள்கிட்ட கீழே சிற்றரசனாக இருந்து இது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறார். திருதராஷ்டிரன் இருக்கட்டும், நீ ஹஸ்தினாபுரத்து இளவரசன் உனக்கு பட்ட சூட்டத்துக்கு சரின்ட்டான் தர்மர் சொல்லிட்டாரு. உனக்கு பட்டம் சூட்டிக்கு சொல்லிட்டாரு, அவருக்கு வேண்டான்ட்டார், அவர் சிற்றரசனாகவே இருக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவான். உடனே எல்லாம் துரோணர் வந்து துரியோதனை வந்து இவர் என்ன சொல்றது, தர்மரே காட்டில் போய் அணிஞ்சிருந்தார். அவர் வந்து இப்போ நாடு இல்லாத சுற்றிட்டு இருக்கார், நாடு சுற்றிட்டு இருக்கார். இவர் வந்து எனக்கு சொல்கிறாரா அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து அவன் இளவரசன் தான் துரியோதனன், இன்னும் அரசப்பட்ட சூழல. அப்பாவே அரசன் கண்டு தெரியாதவன்றதால அவன் அரசாட்சியில் நிறைய பங்கு எடுத்துட்டு இருக்கானே ஒழிய அவன் இளவரசன் தான். ஆனால் தர்மருக்கு பட்டம் சூட்டா, தர்மருக்கு இளவரசர் பட்டம் சூட்டா, அதை வந்து தர்மர் விட்டு கொடுக்குறேன்றார். அப்பையும் கூட துரியோதனம் ஒத்துக்கல, அதுக்கும் துரியோதனம் ஒத்துக்கல. திருதராஷ்டிரன் வந்து மறுபடியும் பையனை கூப்பிட்டு சொன்னான், துரியோதனை கூப்பிட்டு, இது மாதிரி பண்ணாதே, நியாயம் இல்லை. கிருஷ்ணன் வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம அதை ஒத்துக்கணும். இன்னைக்கு சண்டையால் வர இப்போ நஷ்டங்களை எல்லாம் யோசிச்சுப்பாரு. இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காது, நீ கேட்காத, அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, நான் சொல்றது கேளு. நீ என்னுடைய மகன், நீ உயிரோடு இருக்கணுன்றதை நான் மனசில் வச்சுன்னு சொல்கிறேன், கேளுன்னுவார். இவர் எவ்வளோ சொல்லுவார், அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். மறுபடியும் திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவார், எனக்காக நீங்கள்லாம் மறுபடியும் போய் ஒரு தரம் கேள்விப்பட்டு பீஷ்மரையும் துரோணரையும் கிருபர் அஸ்வத்தாமன் அவருக்கு அந்த இவாளை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவளை அனுப்புவான். அவளை அனுப்பி அவளை வந்து துரியோதனை கம்பல் பண்ணுவான், நீ கட்டாயம் ஒத்துக்கணுன்ற மாதிரி. அவளால் அப்புறம் ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரையும் கொடுப்பான். இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த முடியல, இதெல்லாம் முடியலன்னே திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணனை விட்டு நீயே சொல்லுன்றார். கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு அவங்ககிட்ட, நீ வந்து ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவன், உன்னோட இந்த கௌரவ குலம் வந்து சாதாரண குலம் இல்லை. இந்த குலத்தில் பிறந்துட்டு நீ அழியிறது எனக்கு ஒத்து வரல. எப்படி பாண்டவர்களை பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நான் உன்னையும் பார்க்குறேன். நீ எனக்கு ஒரு அத்தை புள்ள தான், அதனால் நீ இது மாதிரி பண்ணாத, நீ அவளோட ஒத்துப்போ, இந்த குலம் அழியறதை நான் விரும்பலை அப்படின்னுவார் கிருஷ்ணன் சொல்லுவார். அவன் சொல்லுவான், துரியோதனை வந்து இதெல்லாம் நீ வேஷம் படுற எங்களுக்கு தெரியும், உனக்கு வந்து ஒன்றா வேணும், கிருஷ்ணன் தான் உனக்கு, பாண்டவர்கள் தான் வேணும் அப்படின்வார். அப்போ பீஷ்மர் எடுத்து சொல்லுவார். பீஷ்மர் எடுத்து அதெல்லாம் சொல்லாது, அது மாதிரிலாம் கிடையாது, கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை அப்படின்றத சொல்லுவார். சொன்ன உடனே கர்ணன் எழுதுப்பான். கர்ணன் எழுந்து, நீங்கள் அதை சொல்லாதீங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு, நீங்கள் வந்து நாட்டை காக்கிறன்ற பேரில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பீஷ்மரை சொல்லுவான். பீஷ்மரை சொன்ன உடனே பீஷ்மர் வந்து இவனை கர்ணனை திருப்பி கேட்பார், நீ வந்து தேரோட்டி மகன், நீ வந்து ஒரு காற்றை அடித்த குப்பையில் கோபுரத்தில் ஏறினவன், அரசனானவன், உனக்கு நீ என்ன அரச பதவி உனக்கு நேராக வந்ததா? நீ அடைஞ்ச அரச பதவியை, உனக்கு அரச பதவி வந்து உனக்கு நேராக வந்ததா? உனக்கு அரச பதவி கிடைச்சதா? நீ வந்தியா? எப்படி உனக்கு அரசனானே? நீ அரசனான உடனே நீ உன்னோட குலம் இல்லாத போயிடுமா? உன் குலம் உங்ககிட்ட தானே இருக்குது, நீ தேரோட்டி மகன் தானே, உனக்கு இதில் பேசுறதுக்கெல்லாம் அருகதையே இல்லைன்னு பீஷ்மர் சொன்ன உடனே கர்ணனுக்கு வந்து நாக்கு பிடிக்கலாம் போல இருக்கும், ரொம்ப அவமானப்பட்டுருவான். ரொம்ப அவமானப்பட்டு கர்ணன் வந்து அவையை விட்டு வெளியே போயிடுவான். துரியோதனை வந்து மறுபடியும் கிருஷ்ணனை சந்தர்ப்ப நியாயங்களை சொல்லுவான். துரியோதனை எழுந்திருப்பான், எழுந்து அரசியல் பேச ஆரம்பிப்பான். எல்லாம் நீங்கள் அவனுக்கு வந்து பீஷ்மர் துரோணரையெல்லாம் நம்ம எதுவும் தகராறு பண்ணக்கூடாது. தகராறு பண்ணோம்னா அவள் ஓடி போயிடுவான். அவள் ஓடி போனாலும் அவள் போகிறது அடுத்தது பாண்டவர்கள்ட்ட தான் போவான். பாண்டவர்கள்ட்ட போகும்போது நம்ம படம் குறையதோடு இல்லை, அந்த பக்கம் படம் அதிகமாகும். ஸோ பேலன்சிங்கில் வந்து கெட்டு போயிடும். அதுக்காக போய் பல்ல கட்சியும் துரியோதனம் பேசுவான். பேசும்போது அவன் சொல்லுவான், நான் என்ன பண்ண தப்பு பண்ணேன், என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, நான் பகடையாட கூப்பிட்டேன், வர வேண்டாம், இல்லை நான் வரலன்னு சொல்ல வேண்டியதானே தர்மர், அது சொல்லலையே, அவர் வந்தார் இல்லையா, அவர் நம்ம ஒவ்வொன்றையும் நாம் வந்து பந்தயம் வைக்கும்போது எல்லாத்துக்கும் அவர் ஒத்துட்டு தானே பண்ணார். இல்லை இதெல்லாம் நான் வைக்க மாட்டேன், இதெல்லாம் எந்த இல்லை, நான் பண்ண மாட்டேன், அண்ணா தம்பியை வச்சு பகடை ஆடுறதெல்லாம் எங்கேயும் உலகத்தில் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே, ராஜ்யத்தை வச்செல்லாம் பகடை ஆட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, பகடையில் தோற்று போகிறேன்னு நான் இனிமேல் ஆடலன்னு சொல்லிட்டு எழுந்து போக வேண்டியதானே, அதையெல்லாம் பண்ணலையே.
அதெல்லாம் பண்ணாத. அவர் விரும்பி ஆடினார்ல கடைசி வரைக்கும், எல்லாத்தையும் நம்ம பந்தயம் வைத்து பந்தயத்தில் தோத்து போகிற பொருள் தானே. நான் அவர் தோத்து போயிட்டார், அவர் எதில் தோத்தாரோ அதை நான் இருக்க சொன்னேன், அவ்வளோதானே. என் மேலே என்ன தப்பு இருக்குது இதில்? நான் எங்கேயாலும் சொன்னேன்னா, இவன் வந்து அஞ்ஞான வாசம் ஏதோ வனவாசத்தையும் அஞ்ஞான வாசத்தையும் முடிச்சுட்டு வந்தாலும் நான் நாட்டை கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, அவள் சுதந்திரமாக இருக்கலாம்னு சொன்னேன், அவ்வளோதான். இப்பயும் அவள் வந்து அஞ்ஞான வாசத்தில் ஒரு நாள் முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சோம். இவன் கணக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுருப்பான், இந்த கணக்கு பிரகாரம் தான் பண்ணிட்டேன்னுவா. அவள் சூரியோதயத்தை கணக்கு வச்சு ஒரு நாள்ன்றது ஒவ்வொரு சூரியோதயம், ஒவ்வொரு சூரியோதயத்தை கணக்கு வச்சு அதை கணக்கு போட்டு அவள் வந்து ஒரு நாள் முன்னாடியே அன்றைக்கி முடிஞ்சு போகிறது, அதை சொல்கிறா அவள். அதை இவன் துரியோதனம் ஒத்துக்கல. ஏதாவது இல்லாததுக்கு எதாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே. இவன் வந்து இல்லை நான் போட்டது தான் கணக்கு கரெக்டு, நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் இவன் மறுபடியும் போக வேண்டியது தான், வனவாசம் போக வேண்டியது தான், மறுபடியும் அஞ்ஞானவாசம் போக வேண்டியது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னுவார். நான் இதில் என்ன தப்பு பண்ணேன்னு துரியோதனன் தன்னை பண்ண உடனே தான் கிருஷ்ணருக்கு கோபம் வரும். நீ வந்து தப்பு பண்ணாத மாதிரி நடிக்காத துரியோதனா. நீ வந்து ஆரம்பத்திலே நீ என்ன பண்ண, நீ பாண்டவர்கள் பிறந்ததே உனக்கு பிடிக்கல, பாண்டவர்கள் உனக்கு போட்டியாக இருக்காங்கன்றது பிடிக்கல. பாண்டவர்களை வந்து நீ முதல்ல என்ன பண்ண, பீமனுக்கு வந்து பீமனை கொண்டு போய் கட்டி அவனுக்கு நிறையா அவனுக்கு சாப்பிட கொடுத்து அவனை வந்து போதையை அடிமையாக்கி அவன் உடம்ப கட்டி அவனை கொண்டு போய் ஒரு பாம்பு இருக்கிற இதில் தள்ளிங்கல்ல, பாம்பு கணத்தில் தள்ளி விட்டீங்கல்ல, தள்ளி விட்டுருவா. அது மாதிரி குழந்தையில பண்ணுவாது. பீமனை வந்து பிடிக்காதனால துரியோதனன் வந்து அதை பண்ணுவான். பண்ணி பாம்பு இதில் தள்ளி கொண்டு போய் பாம்பு குட்டைக்குள்ளே தள்ளி விட்டுருவா. அது போயிடும், எங்கேயோ அடிச்சுன்னு போயிடுவா. அப்போ தான் பாதாள லோகத்தை போய் பாம்பு ராணி வந்து நீ வந்து பாண்டவர்களோட புத்திரனா, நீ நன்னா இருக்கணும், பாண்டுவோட புத்திரன் நீ நன்னா இருக்கணும், நீ உனக்கு என்ன எங்களால் தொல்லை வராதுன்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவா நாகராணி. அந்த மாதிரி அது ஒரு தடவை வந்து அவன் வந்து உள்ள இவன் வந்து கெடுதலாக பண்ணது அது அவனுக்கு நல்லதாக புரிஞ்சிருக்கு. நாகத்தால் உங்களுக்கு உன்னோட இது விஷத்தால் நீ உனக்கு ஒன்றும் ஏற்படாது, எந்த ஆபத்தும் ஏற்படாதுன்னு இப்போ பீமனுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அந்த ஒரு வாரத்தோட வர அதோட புட்டியா நீ வந்து வாரணாவரத்தில் அரக்குமலையை இது பண்ணி எப்படி நீ பண்ண, அவளை கொன்ன, வாரணாவரத்தில் அரக்குமலையை வெளில வச்சு அவளை கொல்றதுக்கு நீ எவ்வளோ ஏற்பாடு பண்ண, நீ பண்ணதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமா, அந்த மாதிரி பண்ணலாமா, நீ அது மாதிரி வாரணாவரத்தில் அவர்களை கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணிய. அது மாதிரி பாண்டவர்கள் வந்து நீ வந்து தாய ஆட கூப்பிடுறது பாண்டவர்களை தான் கூப்பிடணுமா பகடை ஆடுறதுக்கு? பகடை ஆடுறது தப்புன்றது உனக்கு தெரியாதா? நீ தெரிஞ்சு வேணும்னு தானே கூப்பிட்ட, வேணும் தான் கூப்பிட்ட. சரி, கூப்பிட்டது நீ தானே கூப்பிட்ட, நீ தானே ஆடணும், நீ ஆடாத சகுனியை விட்டு ஆட வச்சிருக்க, அதுவே தப்பு இல்லையா? நீ என்ன தப்பு பண்ணுன்னு கேட்குறியா? இதெல்லாம் தப்பு இல்லையா? சகுனியை விட்டு சகடை ஆட சொல்லலாமா? சரி, சகடை இது பகடையில் வந்து தர்மன் தோத்துட்டே வரான்னு தெரிஞ்சவொடனே நீ என்ன பண்ணணும்? உண்மையாகவே நல்லது நீங்கள் வேணால் ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடணும்ல, போகிறோம் இதுக்கு மேலே வேண்டாம், இது வரைக்கும் நம்ம நிறையா ஜெயிச்சிடணும். நீ அவங்களையெல்லாம் ஜெயிச்சு அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் வச்சு ஆட சொல்லி அவளையெல்லாம் அடிமையாக்கி ஒய்ஃபை அடிமையாக்கி, இரண்டாவது நீ உனக்கு வந்து பாஞ்சாலியை வந்து அடிமையாக்கிறதுக்கு உனக்கு என்ன இது தகுதி இருக்கு? பாஞ்சாலியை நீ எப்படி அடிமையாக்க முடியும்? பாஞ்சாலியை வச்சு பகடை ஆடுறதுக்கு தர்மருக்கு தான் என்ன இது இருக்கு? பாஞ்சாலி வந்து அந்த வீட்டுக்கு வந்த மருமக இல்லையா? ரெண்டாவது முதல்ல 5 பஞ்சபாண்டவர்களை தன்னையே இழந்துடுறா தர்மர். தன்னை இழந்தப்புறம் அவருக்கு சூதாடுறதுக்கு ஏது தகுதி? அதுக்கப்புறம் அந்த தகுதியை கொடுத்தது நீ தானே ஒய்ஃபை வச்சு ஆடுன்னு ஒய்ஃபை வச்சு ஆட சொன்ன. அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் வச்சு ஆட சொல்லி அவளை வந்து இது காமிச்ச, காட்டு காமிச்ச. இதெல்லாம் நீ பண்ண இது இல்லையா? நீ நீ பண்ண துரோகம் இல்லையா? நீ வந்து ஒன்றும் பண்ணலன்னு சொல்றீங்க. நீ அதை எல்லாத்தையும் விட பாஞ்சாலியை நீ அவமானப்படுத்தீங்க. பாஞ்சாலியை வந்து கொண்டு பண்ணலாமா? நீ வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சவன் தான், ஞானி தானே. அந்த இடத்துல துரியோதனே அசந்து போகிறான். நம்ம பண்ணு அந்த இடத்துல தப்புன்றது அவன் அந்த இடத்துல உணர்றான். உணர்றதா வியாசர் சொல்கிறார், தப்புன்றதை உணர்றான், ஆனால் வெளியில் காட்டிக்க முடியல. அந்த மாதிரி சொல்லுவான் அவன் வந்து. நீ வந்து சொல்கிறீங்க பாஞ்சாலி நீ வந்து அவையில் வந்து துணியை கலையை சொல்லி நிர்வாணமாக்குறதுன்றது எவ்வளவு தப்பு அது. அவள் வந்து ரஜஸ்வலன்னு சொல்லும் போதே நீ வீட்டுக்கு தூரம்னு சொல்லும் போதே நீ அவளை இழுத்துட்டு வர சொன்னியே அப்படின்னு. அப்போ கர்ணன் சொல்லுவான், அதெல்லாம் நல்ல குல பெண்களுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும், இவன் வந்து ஒன்றும் நல்ல குலத்தை சேர்ந்த பொண்ணு இல்லையே, இவன் வந்து வேசி தானே, 5 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது கிருஷ்ணன் இவன் 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டும், அதுக்கு நான் விளக்கம் அப்புறம் சொல்கிறேன், நீ பேசாத இதில், நீயும் சகுனியும் சேர்ந்து கெடுத்து தான் இவனை இந்த மாதிரி ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணன் சொல்லுவார், சகுனியையும் கர்ணனையும் சொல்லுவார், உங்கள் 2 பேரோட தப்பான தீய சவகாசம் தான் இவனை இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்கு, இவனை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டது நீங்கள் தான்றது சொல்லுவார். இதெல்லாம் கேட்டிருந்த உடனே அந்த துச்சாதனன் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கேட்டுருக்கான், எல்லாரும் எங்கேயாலும் அர்ஜுனனை மனசை மாத்திர போறான்ட்டு
துச்சாதனை வந்து என்ன பண்ணுறான், நீ வானா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டின்னு போயிடறான். துரியோதனை கூட்டின்னு போயிடறான். கூட்டின்னு போன உடனே கூட்டின்னு போய் அவளுக்குள்ள அவள் பேசுகிறா என்ன பண்ணலான்னு. அதுக்குள்ள இவா இங்கே பேசிக்கிறா இல்லையா, இவா இது என்னமோ ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது. பீஷ்மர், துரோணர், கிருபர், கிருஷ்ணன், திருதராஷ்டிரன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க, அஸ்வத்தாமன்லாம். சரி என்ன பண்ணலாம், சரி இதெல்லாம் தாண்டி தாயின்னு ஒன்று இருக்கா, தாயின்னு ஒருத்தி இருக்கா. தாய் சொன்னால் கேட்கும் பிள்ளைகள், தாய் சொல்ல தட்டாது, எந்த குழந்தைகளும் தாய் சொல்ல தட்டாது, தாய் மேலே ஒரு அன்பு உண்டு. அதனால காந்தாரியை விட்டு சொல்ல சொல்லலாம், காந்தாரி சொன்னால் கேட்கலாமான்ட்டு காந்தாரி கூப்பிட்டு வர சொல்லுவோம். காந்தாரி வருவா. காந்தாரி வந்துட்டு திருதராஷ்டிரன்ட்ட பேசிட்டு துரியோதனை கூப்பிடுவா. துரியோதனன் வெளிநடப்பு செஞ்சு அவன் வாழைக்கு போய் கூப்பிட்டு அனுப்புவா. வருவான் துரியோதனன் வரும்போது எள்ளும் கொள்ளும் அடிக்கும், ஆத்திரமாவே சும்மா வருவான். வந்தவொடனே இவ பாஞ்சாலி எவ்வளவோ சொல்லுவா, அவ யாரு நம்ம உன்னோட அந்த தம்பி தானடா, அவள் நீ இது மாதிரி பண்ணலாமா நியாயமான்னு எவ்வளவோ சொல்லுவா. காந்தாரியும் சொல்றா, அதை வியாசர் சொல்ற. காந்தாரி வந்து அட்வைஸ் பண்ணதை 10 பக்கத்துக்கு வியாசரே சொல்லியிருக்காரு அவரோட பாரதத்துல. 10 பக்கத்துக்கு சொல்றாரு. நீ இப்படி இருந்த அப்படி இருந்த, உன்னை வந்து குழந்தையில வந்து நீங்க எப்படி விளையாடுனீங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, உன்னோட தம்பி தானே, உன் தம்பி நீர் அடிச்சு நீர் வளர்க்குமா, நீ உன் தம்பி சொன்னான்றதுக்காக நீ அதெல்லாம் பண்ணலாமா, உன்னோட அண்ணன் தானே தர்மர், உன்னோட அண்ணன் சொல்றதுல தர்மரை வந்து நீ பழி வாங்குற மாதிரி பண்ணலாமா, நீ பகடை ஆடலாமா, அது ரெண்டாவது அண்ணியை நீ வந்து இது மாதிரி பண்ணது மகாபாவம் இல்லையா, அண்ணியை வந்து துணியை புரிகிறது ஞாபகம் இல்லை இது இல்லையாதுவா. அப்போ மறுபடியும் சொல்லுவாங்க கர்ணன். கர்ணன் 4-5 தடவை சொல்லுவான், அவ வந்து உத்தமி எல்லாம் கிடையாது, பத்தினி எல்லாம் கிடையாது, அவ வேசி 5 பேருக்கு முந்தானை வச்சவன் அப்படின்றத சொல்லுவான். கர்ணனுக்கு திரௌபதி பிடிக்கவே பிடிக்காது. எப்ப திரௌபதி அந்த இதுல கல்யாணம் அவனை வந்து அந்த போட்டி திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வைக்கிறான் இல்லையா துருபதன் வச்ச போட்டியில திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் திருஷ்டி கர்ணனும் வந்திருப்பான். கர்ணனால அந்த பில்லை தூக்க கூட முடியாது. அதனால அதெல்லாம் அதுல இருந்து அவனுக்கு வந்து பாஞ்சாலி மேல ஒரு வெறுப்பு. அதனாலதான் அவளை வந்து இந்திரபிரசத்துல வந்து ஒரு மாதிரி திரௌபதியை கேவலமா பேசுறான். இந்த மாதிரிலாம் பண்ணி பாண்டவர்களை வந்து இது பண்ண அப்ப சொல்லுவான் கர்ணன், மறுபடியும் சொல்லுவான். கர்ணன் இந்த மாதிரி சொன்னே கிருஷ்ணன் கர்ணனை சொல்லுவார், நீ எல்லாம் இது மாதிரி பண்ணாத, உன்னோட தீய சவகாசம் தான் இவனால துரியோதனன் இது மாதிரி ஆயிட்டான் அப்படின்றத மறுபடியும் வந்து அவன் அம்மா கிட்ட முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவான் சொல்றான். அப்ப வந்து கிருஷ்ணன் சொல்லுவார், இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இது வந்து துரியோதனன் கேட்க மாட்டான் போல இருக்கு, அதனால நீங்க பெரியவாள்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் மன்னிச்சுக்கணும். உங்க இத்தனை பேர் இருக்கிற சபையில நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு குலத்தை காக்கிறதுக்கு அந்த குலத்தை சேர்ந்த அவனே எத்தனையோ பேர் கொண்டு இருக்கா, இந்த கம்சனை வந்து நான் பண்ணியிருக்கேன், புண்டரீகனை அது மாதிரி அழிச்சிருக்கேன். கம்சன் வந்து எங்க குலத்தை சேர்ந்தவன் தான், ஆனா எங்க குலத்துல இருந்துட்டு எங்க குலத்தை ஒழிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணான், அவனை நான் கொன்ன தப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ புண்டரீகனை நான் அது மாதிரி பண்ணேன், அது மாதிரி என் குலத்தை அழிக்கிறதுக்கு பார்த்தவொடனே நான் ஒருத்தனை அழிச்சேன், தப்பு இல்லை. அது மாதிரி உங்க குலத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தனை இருக்கா, ஒருத்தன் உங்க குலத்தை காப்பாற்றாத உங்க குலத்துக்கு அவனே எதிரியா இருக்கான்னா அவனை அழிக்கிறது தப்பு இல்லை, மன்னிச்சுக்கோ எல்லாரும் அப்படின்றத சொல்லுவார். கண்ணன் சொல்றார், ஒருத்தனை தியாகம் பண்ற மாதிரி தான் இருக்கும், நீங்க அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவனை கேட்காதீங்க அவன் சொல்றத, நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பாருங்க. காந்தாரி முடிப்பா, என்ன சொல்றதுன்னு புரியல. ஆனா கிருஷ்ணன் சொல்றது நியாயமா தெரியுது, அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் திரவணம் இல்லாத பண்ணும்போது இதுக்குள்ள அவன் போயிருப்பான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆலோசனை பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு துரியோதனன் வந்து கிருஷ்ணன் இது மாதிரி சொல்றா, வா எல்லாரும் சொல்றா, வா எல்லாரும் அவங்க கூட போறா, கிருஷ்ணன் கூட போறா, எல்லாரும் சபை நமக்கு சப்போர்ட்டாவே இல்லை சுத்தமா அப்படின்றத சொல்லுவா. கர்ணன் எல்லாரும் ஒன்னா வந்து பேசுவா. பேசும்போது அங்க ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணுவா. எப்படியாலும் இந்த கிருஷ்ணனை வந்து நம்ம ஒழிச்சிடணும், கிருஷ்ணன் இருக்கிற தைரியத்தில் தான் அவள் இவ்வளவு பண்றா, இவாளோட கண்டோட்டம் அது மாதிரி. இந்த கிருஷ்ணனை ஒழிச்சிட்டோம்னா சரியா போயிடும். இந்த கிருஷ்ணனால் தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, இல்லாட்டா அவள் வந்து மறுபடியும் காட்டுக்கு போயிடுவா, வனவாசம் போயிடுவா, அஞ்ஞானவாசம் இருந்துட்டு அவள் இன்னும் 13 வருஷம் கழிச்சு அப்புறம் அவள் எப்படி இருக்கான்றதை பார்த்துக்கலாம். அதை பண்ண விடாத பண்றது கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கான் அப்படின்னு இவாள்லாம் சேர்த்து ஆலோசனை பண்ற, கிருஷ்ணனை எப்படியாலும் ஒழிச்சிடணும்னு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ற. அடுத்த எபிசோட்ல அதை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.